ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சரியான சம்பவம் நடக்க போகுது. நம்ம கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. நம்ம மயில் வாகனத்தோட உதவியோட செம ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கடைசி நேரத்துல நம்ம கார்த்தி செம மாசா ரேவதியோட கழுத்துல அந்த மாலையை போட்டாங்களா. வீடியோக்குள்ள போற படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ரேவதியும் சாமியார் எல்லாம் சொன்ன மாதிரியே அந்த விளக்கெல்லாம் எடுத்துட்டு கோவிலை சுத்தி வந்துட்டாங்க. இதை பார்த்த மயில் வாகனமோ என்னடா இன்னும் சகலைய காணலையே, எப்படியாவது ரேவதிக கழுத்துல இந்த மருது மாலை போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம இந்த சடங்கு எல்லாம் தள்ளி வைக்க பார்த்தோம். இப்போ என்ன செய்யறது, சரி நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு கிட்ட கேட்கும்போது கார்த்தி அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே வராங்க. மயில் வாகனமும் எப்பா சகல நீ மட்டும் கொஞ்ச நேரம் டிலே பண்ணேன்னு வச்சுக்கேன், இவங்க சொன்ன மாதிரியே செய்திட போகிறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் நான் சொல்கிற மாதிரி ஒன்று கேளுங்க, மாலை மாற்றும் போது கரெக்டாக அதை தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு செயலை செய்யுங்கன்னு ஒரு ஐடியாவை நம்ம மயில் வாகனத்திட்ட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மருதுக்கிட்ட அந்த மாலையும் கொடுத்துடுறாங்க. அப்படியே அந்த மாலையை எடுத்து ரேவதியோட கழுத்தில் போடலான்னு சொல்லும்போது நம்ம மயில் வாகனமோ அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. என்னப்பா நான் உன்னை தனியாக ஒருத்தவங்க கூடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதுவை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம சாமுண்டேஸ்வரியும் என்ன மாப்பிள்ள நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்போ மருது அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மருதுவை தடுத்து நிறுத்தும் போது மருதுவோ இல்லத்தை கொஞ்ச நேரத்தில் வந்துடுன்னு சொல்லிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம மயில் வாகனம் அப்படியே பின்னாடி இருந்து ஒரு பெட்ஷீட்டை வச்சு மருது முகத்தை மறைச்சி அந்த இடத்துல இருந்து கடத்திட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி, சந்திரகலா, ரேவதி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சாமியார் வேற சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் உங்கள் மாப்பிள்ளை தம்பியை காணலையே, சமயம் வேற ஆகிட்டு இருக்கு, கரெக்டான சமயத்தில் மாலை மாற்றினா தானே மாலை தோஷம்லாம் நீங்கள் உடனே அந்த மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் எங்கே தான் இந்த மருது போனால் கடைசி நேரத்தில் ஏதாவது சொதப்பிடுமோன்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கும்போது சந்திரகலாவும் எனக்கும் அதான்க்கா சந்தேகமாக இருக்குது, என்கேஜ்மெண்ட் டைம்லேயே செம மாதம் கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டா அதே மாதிரி ஒரு நிலைமை ஆகிடக்கூடாதுக்கா, சீக்கிரமாக எங்கே இருந்தாலுமே அந்த மருதை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி நம்ம சூரியகலா, சந்திரா கிட்ட சரி அவங்க எங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடுங்க அப்படின்னு, எப்படி இருந்தாலுமே இந்த கோயிலுக்குள்ளே தானே இருப்பாங்கன்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் சூர்யாவும் சேர்ந்து மருதை தேட போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி இங்கே எந்த தப்புமே நடந்துடக்கூடாது, நம்ம நினச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம கார்த்தி செம மாசா இறங்குறாங்க. சாமுண்டேஸ்வரி கார்த்தியை பார்த்தா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னது இது, இந்த கார்த்தி எப்படி இங்கே வந்தான், இவன் எப்படியாவது வரக்கூடாதானே நினச்சோம், இவன் மட்டும் வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமியாரும் என்னம்மா இன்னும் மாப்பிள்ளையே காணலை, எப்படியாவது சீக்கிரமாக வர சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் என்ன தேட போன சந்திராவே என்ன காணலையே, சரி நம்மளே போய் பார்க்குற வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சாமி, நான் இப்போ உடனே வந்துடுறேன், நான் வந்த பிறகு தான் இந்த பூஜை எல்லாமே நடக்கணும், பரிகார பூஜை நாங்கள் வந்த பிறகு தான் தொடங்கணும்னு சொல்லிட்டு சாமியார்கிட்டயும் ராஜராஜன் எல்லார்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இல்ல, சந்திரகலாவை இல்ல, யாருமே அங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ரேவதி, கார்த்தி, ராஜராஜன் எல்லாரும் அங்க இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ராஜராஜன சாமியார்கிட்ட என்ன சாமி நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்க போகுது, எப்படியாவது இந்த மாலை தோஷம் நல்லபடியா நீங்கணும்னா அந்த சமயத்துல மாலையை மாத்தினாதானே உண்டு அப்படின்னு கேட்கும்போது சாமியாரும் ஆமாம் நாளை வேற ஆயிட்டு போகுது, சீக்கிரமாக இவங்க வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வந்த மாதிரி இல்லையே அப்படி சொன்ன உடனே நம்ம ராஜராஜனும் சரி ரத்த சம்மந்தம் இல்லாத யாராவது ஒருத்தங்க தானே மாலையை மாற்றணும்னு சொல்கிறீங்க, அதான் இந்த எம்டி கார்த்தி சார் இருக்காங்கல்ல இவங்களே மாலையை மாற்றிரட்டா அப்படி சொன்ன உடனே நம்ம ரேவதி அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நம்ம ராஜராஜன் கிட்ட என்னப்பா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க எப்படி மாலை போட முடியும், வேண்டாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜனை என்னம்மா நான் உன்னோட அப்பா தானே சொல்கிறேன், நானே சொல்கிறேன்ல அப்புறம் என்ன, அதான் ரத்த சம்மந்தப்பட்ட இல்லாத யாருனாலும் உனக்கு மாலை போடுறேன்ல, இந்த தம்பி மாலை போட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோஹிணியும் ரேவதி கிட்ட கொஞ்சம் பொறுமையாக தான் இரு ரேவதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ தான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்களே உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, உனக்கு இந்த தோஷம் நீங்கணும் அவ்வளோதானே, சரி அவங்களே மாற்றிட்டு போட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியோ சரி இதில் என்னங்க இருக்குது, நானே உங்களுக்கு மாலையை போடுறேன்னு சொல்லும்போ நம்ம ரேவதினால எதுவுமே அந்த இடத்துல பேச முடிய மாட்டேங்குது, சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி, சந்திரகலாவும் வந்த மாதிரி இல்லை, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம கார்த்தி செம மாதம் அந்த மாலையை எடுத்து நம்ம ரேவதியோட கழுத்தில் போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். கரெக்டாக அந்த மாலையை மாற்றின உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி, சந்திரகலாவும் பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னக்கா இப்படி ஆயிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி
எப்படி அது மருதுக்கும் இவனுக்கும் மேரேஜை முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த கார்த்தி வந்து மாலையை போட்டுட்டானே அப்படி சொல்லும்போது, ஆமா சந்திரா, இந்த விஷயத்த நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசி நேரத்தில் இவன் வந்து மறுபடியும் சொதப்பிட்டான். ஆனால் அந்த மாலைக்குள்ளே தாலி இருக்கக்கூடிய விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அது தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, என்ன காரியம் ரேவதி பண்ணிட்டு இருக்க, யார் என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் உனக்கு கழுத்தில் மாலை போடுறதுக்கு இப்படி சம்மதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சத்தம் போடும்போது, நம்ம ராஜராஜனும், என்ன ஈஸ்வரி பேசிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன், அதான் நீயும் அவங்களும் தேட போயிட்டீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் டைம் ஆகிட்டு நல்ல நேரத்துக்குள்ளே அந்த காரியத்தை முடிக்கணும்ல. யார் போட்டால் என்ன, ரத்த பந்தம் இல்லாத யாருனாலும் போனால் தானே சொன்னேன். அதனால தான் அவரோட எம்டி சாரே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம சாமுண்டேஸ்வரியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கோபமாக கிளம்பும்போது, நம்ம கார்த்தியும் சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்டே சரியாக எதிர்த்து நிற்கிறாங்க. என்ன தவிர ரேவதியோட காலத்தில் யாருமே தாலி கட்ட முடியாது. நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் மட்டும் வந்துச்சுன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் என்னையும் ரேவதியும் பிரிக்கவே முடியாது. ரேவதிக்கு மட்டும் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சிங்க, நடக்கிறது வேறையாக இருந்திருக்கும். என்ன நடந்தாலுமே என்னை வந்து ரேவதி கிட்டேருந்து நீ பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க. சந்திரகலாம சாமுண்டீஸ்வரி கிட்ட எப்படியாவது நம்ம வந்து இந்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடலாம் பார்த்தா கடைசி நிமிஷத்தில் வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டானே அப்படி சொல்லும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரா, இந்த வாட்டி நான் ஜெயிச்சு அவனுக்கு கண்ணு முன்னாடியே பாரு, நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் மேரேஜை முடிச்சிட்டேன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமே சொதப்பிட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சூரியகலாம நம்ம மருதை பார்த்த உடனே, எங்கடா போயிருந்த, ஏற்கனவே இந்த என்கேஜ்மெண்ட் சமயத்தில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு. கடைசி நிமிஷத்தில் மாலை மாற்ற சமயத்தில் எதுக்காக வெளியில் போனேன், இதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. பாத்தியா, கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி வந்து ரேவதியோட கழுத்தில் மாலையை போட்டுட்டான். இப்போ கூட எல்லாமே சொதப்பலாயிட்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே படித்து சொன்னேன்ல, என்ன நடந்தாலுமே அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் தான் அப்படி போனேன் அப்படி சொல்லும்போது, நம்ம மருதுவும் என்னை யாரோ பின்னாடி இருந்து கட்டையால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துலயே அப்புறமா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதுவும் சொல்லும்போது, சரி இந்த வாட்டி தான் மிஸ் ஆகிட்டு, அடுத்த வாட்டியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம சூரியகலாமும் மருதுவும் சேர்ந்து ஒரு பிளானை பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட வந்து, எங்களை வந்து நான் மன்னிச்சிடுங்க, கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் தான் என்னோடய அப்பா அந்த மாதிரி செய்துட்டாங்க அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் சரி அதெல்லாம் நினச்சி நான் எதுவுமே ஃபீல் பண்ணலை, எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துன்னு சொல்கிறாங்க. ரேவதிக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இந்த எம்டி சார் மனசில் என்ன தான் நினச்சிருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் மோதிரத்துலேயே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் சந்தேகம் ஆகிட்டு, நிஜமாவே இந்த எம்டி கார்த்தி சாருக்கு என் மேலே ஏதாவது ஒரு லவ் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம ரேவதியோட மனசில் வந்துட்டே இருக்குது. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாலும் அது பெரிய தப்பாயிரும், அப்படி மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கார்த்தி தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரமாக தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.